ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேணு மதுஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பண்ணக்கூடியது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான சட்னி ரெசிபிங்க. இது வந்து வெறும் டமாட்டா இருந்தால் போதும், உங்ககிட்ட வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இதுதான் வந்து முக்கியமான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறது இந்த சட்னியில். ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிடலாம். கேரி வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சரி, இல்லை காலேஜ் கேர்ள்ஸுக்கு சரி, வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. அட் த சேம் டைம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்வலஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கினாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து நார்மல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு வந்து வெடித்ததும் 4-5 வெந்தயத்தை வந்து இருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். பூரிக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷனு. ஒரு 10-12 பூண்டு பல் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி. நீங்கள் டக்குன்னு வந்து பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம். ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணால் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா வந்து ஒரு 5-6 தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டொமேட்டோ இருந்தால் போதும். நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லைன்னா வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் கேரிக்கு அப்படின்னா கூட வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி அப்படியே குக் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே குக் ஆக விடலாம். இப்போ ஓரளவு கொஞ்சம் குக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து விடுவோம் இல்லையா? இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்கன சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒரு தடவை கலந்துக்க வேண்டியதுதான். நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் போடாமல் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நான் இது வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி குக் ஆகும்போது அந்த வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு ஹையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுலயே வந்து நம்ம கரண்டிலே நல்லா குத்தி விடுங்க, கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு நம்ம ஹிங் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி சூப்பர் ஹாட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பண்ணிக்கலாம். நான் வந்து பூரி பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து இது சூப்பரான ஒரு மீலா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வேணு மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.